எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் நிருபத்திலிருந்து நாம் சில சத்தியங்களை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ரோமர் 1 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சட்டத்திட்டங்களை எல்லாம் வகுத்து இந்த ரோமர் நிருபத்தில் தெளிவாக அவர் எழுதியுள்ளார். தேவனை பற்றி தெளிவாக அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் எவ்விதமாக வாழ வேண்டும், கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொண்டவர்கள் எவ்விதமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை பற்றியுள்ள விதிமுறைகளை எல்லாம் விளக்குகிறதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். தொடர்ந்து அன்புள்ள தேவன் எவ்விதமாக தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்பதை பற்றியுள்ள விளக்கங்களையும் அவர் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக மனிதனுடைய நிலையை பற்றி, ஏன் தேவ கோபம் மனிதன் மீது வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மனிதன் தன்னை ஞானி என்று நினைத்துக் கொள்கிறான். ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 22 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி என்று சொல்லிவிட்டு எப்படி அவர்கள் பைத்தியக்கார செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்களாம்? 23 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனுடைய மகிமை அழிவில்லாத மகிமை. ஆனால் மனிதன் என்ன செய்துவிட்டான்? தேவனுடைய மகிமையை அழிவுள்ளதற்கு ஒப்பாக மாற்றிவிட்டான். தேவன் மனிதன் தன்னை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆனால் மனிதன் என்ன செய்து விட்டான்? அதை புறக்கணித்து விட்டு, இல்லை இது தெய்வம் இல்லையா, தெய்வங்கய்யா, நான் உருவாக்குறேன் பார் என்று மனிதன் தனக்கு தானே தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டான் என்பதை பற்றி இங்கே சொல்கிறார். எப்படி மனிதன் தேவனை உருவாக்கினான்? தெய்வங்களை உருவாக்கினானா? அவருடைய வல்லமை அழியாதவை, அழியாத அவருடைய நித்திய வல்லமை. இதை மனிதன் எப்படி மாற்றிவிட்டான்? இந்த மகிமையை, தேவனுடைய மகிமையை அழிவுள்ள பொருட்களுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டான். அந்த பட்டியலில் வரும்போது மனித உருவங்களுக்கு ஒப்பாக தேவனை மாற்றிவிட்டான். அழியாத மகிமையுள்ள தேவனை இந்த அழியும் பொருளுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டான். மனிதன் நிலை உள்ளவனா? இல்லையே, அழிந்து போகக்கூடிய தன்மை உள்ளவன். உலகத்திலே தோன்றக்கூடிய மனிதன் எல்லாம் அழிவுள்ள மனிதன். இந்த அழிவுள்ள மனிதனுக்கு ஒப்பாக கடவுள் இருக்கிறார் என்று கடவுளுக்கு ஒப்பாக இந்த சாயல்களை எல்லாம் உருவாக்க ஆரம்பித்தார். மனித உருவத்திலே தெய்வங்களை உருவாக்க ஆரம்பித்து விட்டார். இந்த செயல்முறைகள் எப்படி வந்தது? இப்போ மேலை நாடுகளில் முதல்ல ஆரம்பிக்குது பாருங்க. இந்த கிரேக்க தேசத்தில், ரோம் நாட்டில் பழைய வரலாற்றை பற்றி பார்க்கும் பொழுது இவர்கள் பெரிய மிகவும் வீரமுள்ள மனிதர்களை பின்னாலே தெய்வங்களாக வழிபட்டு வந்தார்கள். ஜூபிட்டர், ஹெர்குலிஸ், ரோமுலஸ், இப்படி தெய்வங்களாக வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் அங்கே உருவாக்கப்பட்டது என்று பாருங்கள். இப்போ மனிதன் தேவனை இந்த மனிதரை போல இருப்பார் என்ற நிலையிலே மனித உருவத்தை உருவாக்கி அது வணங்க ஆரம்பித்து விட்டான். இப்படி விக்கிரகங்களாக, சிலைகளாக செய்து வணங்க ஆரம்பித்து விட்டான். ஆகினால சொல்லியிருக்குது, ஒருவேளை ஞானமாக செய்கிறேன், இது ரொம்ப விவரமாக நான் தெரிஞ்சு தான் செய்கிறேன் என்று சொல்லி மனிதன் நினைத்து செய்கிறான்.
ஆனால் இது எப்படிப்பட்ட செயல்? தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை இந்த அழிவுள்ள மனிதருக்கு ஒப்பாக மாற்றி விட்டாயே. அதோடு நிற்கலையே, மனித உருவத்தை செஞ்சான். அப்புறம் என்ன, பறவைகள் உருவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? பறவைகளையும் உருவமாக செய்து தெய்வங்களாக வழிபட ஆரம்பிச்சிட்டான். இப்போ எகிப்து நாட்டில் பார்க்கும்போது சில பறவைகளை அவங்க தெய்வங்களாக வணங்குறாங்கன்னா அது காரணம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பறவை பாம்புகளை எல்லாம் அது கொண்டு போட்டுரும். அப்போது சில தீய சக்திகள்லேருந்து மனிதனை காப்பாற்றுகிறது. அப்போ இது தெய்வம்தான், அது தெய்வம். அந்த பறவையை தெய்வமாக வணங்குறாங்க. சில கழுகுகளை தெய்வமாக வணங்குறாங்க, கருடனை தெய்வமாக வணங்குறாங்க, செம்பருந்து இல்லை சொல்கிறா இல்லையா? இதெல்லாம் சில தீய ஜந்துக்களை எல்லாம் அழிக்க பயன்படுகின்றன. ஆகையினால மனிதன் இது கடவுள் நம்மளாம் காப்பாற்றுது என்று பறவைகளின் உருவங்களை செய்ய ஆரம்பித்தான். அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், கால்நடைகள், 4 கால் ஜீவன்களை உருவாக்க ஆரம்பித்தான். இது இஸ்ரேல் மக்களை உருவாக்கிட்டாங்க இல்லையா? இப்போது கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க இல்லையா? வைத்து அதை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். தங்களை படைத்து வழிநடத்தி தங்களை பாதுகாத்து எகிப்திலிருந்து விடுவித்து வந்த தெய்வத்தை, கண்கூடாக அவர்கள் தரிசித்த தெய்வத்தையே மறந்துவிட்டு எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் அல்லவா? எவ்வளவு மதியீனமான ஒரு காரியம். மனிதனுடைய பண்பு அப்படி போய்விட்டது. இப்போ எகிப்திலையும் இன்றைக்கு எருதுகளை வழங்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது அல்லவா? இப்படி விலங்கினங்களுக்கு ஒப்பாக தெய்வம் இருக்கும் என்று சொல்லி விலங்குகளை அவன் உருவாக்க ஆரம்பித்தான், அதை வணங்க ஆரம்பித்தான். அதற்கு அடுத்தபடியாகத்தான் ஊரும் பிராணிகள் வருது. அப்போ மனிதனுடைய சிந்தனை, உணர்வில்லாத இருதயம் இருளடைஞ்சி என்ன செய்யணும் என்று தெரியாமலேயே அவன் கீழ் நோக்கியே போகிறான். மனித உருவத்திலிருந்து ஆரம்பித்தான், அப்புறம் பறவைகளை செய்ய ஆரம்பித்தான், அப்புறம் 4 கால் ஜீவன்களை செய்ய ஆரம்பித்தான், கடைசியில் ஊரும் பிராணி தரமட்டம் வந்தாச்சு. ஊரும் பிராணிகளையும் தெய்வமாக மாற்றிவிட்டான். பாம்போனங்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? இதே போல பல ஊர்வனை வழங்கு. சில இடத்துல ஒரு நாட்டில் வந்து அது முதலைகளை வணங்குறாங்க. அல்ல சில குறிப்புகள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக மனிதன் தெய்வத்தை இவைகளுக்கு அழியும் பொருளுக்கு ஒப்பாக இருக்கும் என்று அவன் நினைத்து அவன் அவைகளை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டான். தேவனை புறக்கணித்து விட்டான். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இயற்கை இந்த தாவரங்களையே தெய்வமாக, மரங்களை தெய்வமாக வணங்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா? இதில் எகிப்தில் இந்த வெண்காயம் இதை வணங்குறாங்க. இது போல் வேறு சில தாவரங்களையும் வணங்குறாங்க. இப்படி மனிதனுடைய நிலையை பற்றி பார்க்கும் பொழுது சிருஷ்டிகர்த்தரை விட்டுவிட்டு சிருஷ்டிகளை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டார். விக்கிரக வழிபாட்டினை ஆரம்பித்து விட்டார். இதை பார்க்கும்போது தேவன் எப்படி சும்மா இருக்க முடியும் இல்லையா? தான் உருவாக்கிய இந்த மக்கள் தன்னை புறக்கணித்து விட்டு இந்த சாதாரண அழிவுள்ள பொருட்களுக்கு ஒப்பாக தன்னை மாற்றிவிட்டானே என்ற ஒரு பெரிய கோபம் தேவனுடைய உள்ளத்தை எழுவதிலே ஆச்சரியமில்லை அல்லவா? தன்னை படைத்த தெய்வத்தையே புறக்கணித்து விட்டு இந்த சிருஷ்டிகளை எல்லாம் தெய்வமாக வணங்கினால் தேவனுடைய கோபம் எத்தனை அதிகமாக வெளிப்படும். வசனம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? விக்கிரகாராதனைக்காரரும் ஒரு பட்டியலே கொடுத்துருக்கோம். அதில் அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்னு வருது. அவர்கள் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். இதுதான் முடியும், வேற விமோசனமே இல்லை. பாவத்தின் சம்பளமாகிய மரணம், 2ஆம் மரணம், அதாவது அக்கினி கடல், நரகம் இவர்களுக்கு சொந்தமாகும். அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய தண்டனையாக காணப்படுகிறது. இது மனிதனாக தெரிந்து கொண்ட ஒரு தண்டனை. இவன் தனக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார். தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய கற்பனையின்படி யோசித்து அவன் ஏதோ ரொம்ப ஞானியாக இருந்து செயல்படுவான் என்று நினைத்து கொண்டு பைத்தியக்காரத்தனமாக செயல்பட்டிருக்கிறான் என்று அங்கே பவுலப்போஸ்தலன் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் மனிதனை வீதமாக செயல்பட்டதினாலே தேவன் என்ன செய்தார்? மனிதனை விட்டுவிட்டார்.
3 வசனங்கள் இவைகளை ரொம்ப தெளிவாக சொல்கிறது. இந்த ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? அவளை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அசுத்தமான செயல்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அல்லவா? சார், ஓ இஷ்டப்படுச்சு அசுத்தத்தை செய்யும்படிக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், விட்டு விட்டார். அது 24ஆம் வசனம். 26ஆம் வசனம் என்ன சொல்லுது? இச்சை ரோகத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். மனிதன் தன்னுடைய இச்சையின்படி நடப்பதற்கு முயன்று விட்டான் அல்லவா? அப்படியே விட்டு விட்டார். இச்சை ரோகத்துக்கு விட்டு விட்டார். இச்சை ரோகத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இச்சை அது ஒரு நோய், பயங்கரமான ஒரு நோய். அதற்கு விட்டு விட்டார். அடுத்த 28ஆம் வசனத்தில் என்ன சொல்லிட்டு? கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இதுதான் விளைவு. மனிதன் தேவனை புறக்கணித்து தனக்கென்று வேறே தெய்வங்களை தெரிந்து கொள்கிறானே, தனக்கென்று தெய்வத்தை உருவாக்கி கொள்கிறானே, அதனுடைய விளைவு என்ன? தேவனிடமிருந்து அவன் புறக்கணித்து தள்ளப்பட்டு விடுகிறான். வேறு இடத்திற்கு அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுகிறான். அசுத்தமான செயல்களை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுகிறான். அசுத்தமான சிந்தனைகளுக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுகிறான். சிந்தித்து அவன் அசுத்தமான செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டான். இதைத்தான் தேவனுடைய வசனம் அங்கே சொல்கிறது, எச்சரிப்பாக சொல்கிறது. மனிதனுடைய பாவத்தின் விளைவு இதுதான். தேவனை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது தேவன் இதைத்தான் செய்கிறார். உங்களுடைய நிலை என்ன? உங்களை படைத்த தெய்வத்தை நீங்கள் அண்டிக் கொண்டிருக்கிறீர்களா? அவரை கனப்படுத்துகிறீர்களா? அவரை நீங்கள் மையப்படுத்துகிறீர்களா? அவரை ஸ்தோத்திரிக்கிறீர்களா? மனிதனும் இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மனிதன் தேவனை மையப்படுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆனால் மனிதனோ அவரை தேவன் என்று மையப்படுத்தலை, அவரை ஸ்தோத்திரிக்கவும் இல்லை. இதுதான் மனிதன் செய்த பாவம். அவரை தேவனாக அவன் மையப்படுத்தவில்லை. அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் அவன் நன்றி கடன் செலுத்தவும் இல்லை, ஸ்தோத்திரிக்கவும் இல்லை. என்ன செஞ்சான்? தன்னுடைய சிந்தனையினாலே வீணனாக மாறி வீணான இந்த கற்பனைகளினாலே இந்த கற்பனை உருவங்களை செய்ய ஆரம்பித்து விட்டான். இதன் விளைவாக தேவன் அசுத்தமான செயல்பாட்டிற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இன்றைக்கு உலகத்திலே காணப்படக்கூடிய அசுத்தமான செயல்பாடுகள் இருக்கிறது அல்லவா? இதை அங்கே பவுல் அப்போஸ்தலன் அங்கே அந்த தொடர்ந்துள்ள சில வசனங்களை விளக்குகிறார். பயங்கரமான இச்சை ரோகங்கள் பரவிவிட்டன. இயற்கையான சுவாபத்திற்கு பதிலாக அவன் அதற்கு மாறுபாடான செயல்களிலே ஈடுபட ஆரம்பித்து விட்டான். என்ன சொல்றார்? ஆணோட ஆண் அவலட்சணமான காரியத்தை நடப்பித்தல், பெண்ணோடைய பெண் அவலட்சணமான காரியத்தை நடப்பித்தல். இதெல்லாம் ஏன்? இதற்கு காரணம் என்ன? மனிதன் தேவனை புறக்கணித்ததன் விளைவாகத்தான், தேவனை வேண்டாம் என்று சொல்லியதன் விளைவாகத்தான், தேவனுக்கு நன்றி செலுத்தாமல், அவரை அறிக்கையிடாமல், அவரை மையப்படுத்தாமல் இருந்தபடினாலே இந்த பாவத்துக்குள்ளாக அவன் மாட்டிக்கொண்டான். சரி, இருந்துக்கோ. இன்னைக்கு இருக்கு இல்லையா, எவ்வளோ பரவலாக இந்த நோய் காணப்படுகிறது இல்லையா நாடுகளில். இதை ஆதரிக்கிறவர்கள் வேற நிறைய. அரசாங்கமே ஆதரிக்க சில இடங்களில் நாடுகள் ஆரம்பிக்குது. அதுபோக கிறிஸ்தவ சபைகளே இவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்குள்ள முயற்சியிலே ஈடுபட்டுள்ளன என்பதை நாம் கேள்விப்படும் பொழுது அது எவ்வளோ துக்ககரமான காரியம் இல்லையா? ஆணுக்கு கல்யாணம் செய்கிறது வைக்கிறதுக்கு கூட ரெடி ஆயாச்சு இல்லையா? பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு சபை. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? இதுதான் நிலை, இன்றைய நிலையாக காணப்படுவது. விளைவு என்ன? மனிதன் தேவனை புறக்கணித்து விட்டு தனக்கென்று தெய்வத்தை உருவாக்கி கொண்டான். இதன் விளைவு தான். இப்போ இவ்விதமான பாவ செயல்களிலே இருக்கக்கூடியவர்கள் தேவனை வேண்டாம் என்று தள்ளியவர்கள் என்றுதான் பொருள். தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனை புறக்கணித்தவர்கள், தேவ கோபாக்கனைக்கு ஆளானவர்கள். இந்த உலகம் எங்கும் இந்த பிரச்சனை, இந்த பாவமான செயல்கள் பரவி வருகின்றன அல்லவா?
இல்லையா? இதற்கு ஆதரவாளரும் பெருகி கொண்டே இருக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் அதுதான் சொல்லியிருக்கு. இவங்களும் செய்கிறாங்க, இவர்களைப் போல செய்யக்கூடிய பாவ செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மேல் இவர்கள் பிரியம் வைக்கிறார்கள் என்று இந்த கடைசி அதிகார வசனத்தில் சொல்லி முடிக்கிறார். இன்றைய உலகத்தினுடைய நிலைமை இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த உலகமானது தேவனுடைய கோபத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. கோபாக்கினியை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? யாரோடு இருக்கிறீர்கள்? உங்களுடைய இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாவ பிடிகளில் நீங்கள் இருக்கிறீர்களா? பாவ செயல்களில் இருக்கிறீர்களா? இல்லை விடுபட்டு விட்டீர்களா? இதில் நீங்கள் பிடிப்பட்டவர்களாக இருப்பீர்களானால் தேவனை விட்டு நீங்கள் விலகி போய்விட்டீர்கள், தேவனை மாறுதலித்து போய்விட்டீர்கள் என்பதுதான் பொருள். தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உங்கள் கண்கள் அங்கே இருளடைந்து விட்டன, இருதயம் இருளடைந்து விட்டது, உங்களுடைய உள்ளம் உணர்வற்ற ஒரு இருதயமாக உள்ளமாக மாறிவிட்டது என்றுதான் புரிந்து கொள்ள முடியவில்லையே. இது நியாயப்படுத்த முயன்றாச்சுன்னா என்ன அர்த்தம்? உணர்வு இல்லை, தப்பு புரிஞ்சிக்கலையே இல்லையா? ஏன் காரணம் என்ன? அவனுடைய அந்த விக்கிரக வழிபாட்டை பற்றி பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லியிருக்குது? ஏசாயத்திற்கு அழகாக சொல்கிறார் இல்லையா? ஒரு தட்டான தேடுறா, பொன்னையோ வெள்ளியோ வச்சு அங்கே ஒரு சிலையை செய்கிறா. அப்புறம் ஒரு தச்சனை நாடி நல்ல மரத்தை தெரிந்து கொண்டு அதை வச்சு சில உருவங்களை செய்கிறான். அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறாரு, ஒரு துண்டை நான் அடுப்பில் வச்சு எரித்து அதில் உள்ள தளனால் நான் இறைச்சியெல்லாம் பொரித்து சாப்பிட்டேன். இன்னொரு துண்டுனால நான் அது குளிர் காஞ்சேன். இன்னொரு துண்டை நான் என்னுடைய தெய்வமாக்கி கொண்டேன் என்று மனிதன் சொல்லும் பொழுது அதை பற்றி என்ன சொல்லியிருக்குது? ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா? அந்த மனிதனுக்கு இப்படி செய்கிறோமே என்று நினைத்து பார்ப்பதற்கு அவனுக்கு என்ன இல்லையா? அறிவும் இல்லை, சுரணையும் இல்லை என்று ரொம்ப அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தளிரின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகம் ஆக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவும் இல்லை, அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி என்று சொல்லியிருப்பதனுடைய காரணம் இதுதான். வசனம் ரொம்ப தெளிவாக இவைகளை குறித்து எச்சரிக்கிறது. அதன் விளைவு என்ன? இந்த பாவ செயல்களுக்கு மனிதன் உந்தி தள்ளப்பட்டு தேவனுடைய சாபத்தை பெற்றவனாக அவன் மாறிவிடுகிறான். இவ்விதமான செயல்களிலே அவன் ஈடுபடுவதற்கு அவனை ஒப்பு கொடுத்து விடுகிறான். அசுத்தமான செயல், அருவருப்பான செயல், தாங்கள் அவமானம் அடைவதை அவனுக்கு புரிஞ்சிக்கல. எத்தான் அங்கே சொல்கிறார், தங்கள் சரீரங்களை ஒருவரோடொருவர் அவமானப்படுத்தத்தக்கதாக ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். இது விளைவு, இதனுடைய காரணம் என்ன? தேவனுடைய சாபம். இது இந்த உலகத்தில் இன்றைக்கு பெருகி வரக்கூடிய ஒரு கலாச்சாரமாக காணப்படுகிறது. சோதோம் கொமோராவுக்கு ஏற்பட்ட கதிதான் இந்த செயல்பாட்டில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. சோதோம் கொமோராவினுடைய முடிவு என்ன? வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் இறங்கி அந்த பட்டணங்களை பட்சித்து போட்டது. அந்த பட்டணங்களில் உள்ள மனிதரையும் மிருகஜீவங்கள் அத்தனையும் பட்சித்து போட்டது, சுட்டரித்து போட்டது என்று பார்க்கிறோம். சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று சொல்லியிருக்கிற வண்ணமாக இப்பேற்பட்ட மனிதனுடைய முடிவு பாவத்திலே துணிகரம் கொண்டு தேவனை புறக்கணித்து இந்த விதமாக பாவ செயல்களில் தீவிரமாக ஈடுபடக்கூடியவர்களுடைய முடிவும் இந்த அக்கினி கடற்களிலே போடப்படுவதுதான். தேவனுடைய கோபத்தின் உச்ச நிலைக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. உங்களுடைய நிலை என்ன? விதமான ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
அன்புள்ள தெய்வத்திடம் இன்றைக்கு ஓடி வந்துவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனை புறக்கணித்து விடாதே. தன்னை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். உனக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். தன்னை குறித்து உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ அவரை புறக்கணிப்பாயானால் அவர் உன்னை புறக்கணித்து விடுவார். நீ அவரை வேண்டாம் என்று சொல்வாயானால் அவர் உன்னை வேண்டாம் என்று தள்ளி விடுவார். அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். அருவருப்புக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். அசுத்தமான சிந்தைக்கு அவர் ஒப்பு கொடுத்து விடுவார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 28ஆம் வசனத்தில் கேடான சிந்தனைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேடான சிந்தனை என்று சொல்லிவிட்டு அதற்கு கீழே அவருடைய செயல்பாடுகளை குறித்து அங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். 28ஆம் வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில் இல்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தகாதவைகள் இதை செய்யும்படிக்கு அந்த கேடானவைகள் அவைகளுக்கு அதை ஒப்பு கொடுத்து விட்டார். ஏனென்றால் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க விருப்பமில்லை. தேவனை புறக்கணித்து விட்டார். தங்களுக்கென்று தெய்வத்தை உண்டாக்கி கொண்டார். சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா, கேட்க மாட்டாத, பேச மாட்டாத, நடக்க மாட்டாத, கிரியை செய்ய முடியாத இவைகளையெல்லாம் தெய்வங்களாக மனிதன் உருவாக்கி கொள்ளும் பொழுது மனிதனுடைய நிலை எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. அதனுடைய முடிவு எவ்வளவு பயங்கரமான முடிவு. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அங்கே நரக தண்டனை பெறுவார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அழிவுள்ள ரோகங்களுக்கு, இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவை பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையினுடைய பிந்திய நிலைமையை பார்க்கும் பொழுது பயங்கரமான அழிவுக்குள்ளே அவர்கள் போய்விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இச்சை ரோகங்களுடைய விளைவாக இன்றைக்கு பரவேறக்கூடிய நோய்களை பற்றி பார்க்கிறோம் அல்லவா? கட்டுப்படுத்த முடியாத நோய்கள், எய்ட்ஸ். காரணம் என்ன? மனிதன் தேவனை புறக்கணித்து விட்டு அவன் இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டபடினாலே, கேடான சிந்தைக்கு அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவன் அவமானப்படுத்தக்கதாக அவன் அருவருப்பான செயல்களிலே அவன் ஈடுபட்டபடினாலே அவனுடைய முடிவு விதமாக வந்திருக்கிறது. இந்த சரீர சம்பந்தமாக இந்த நோய்கள் எல்லாம் இன்றைக்கு வெகுவாக பரவி வருகின்றனவே தேவனுடைய சாபம் அல்லவா இது? மனிதன் தேவனை புறக்கணித்ததின் வாயிலாக வந்த விளைவு அல்லவா இது? இன்றைக்கி குணப்படுத்த முடியலையே, பரவி வருகிறதில் வேகமாக பரவி வருதில்லையே. சமீபத்திலே பார்க்கும்போது குழந்தைகளுக்கு கூட இது இங்கே நமது மாவட்டத்திலே பலருக்கு இருக்கிறதாக கண்டறிந்திருக்கிறார்கள். ஏன்னா பெற்றோர்களுக்கு பின்னால் பிள்ளைக்கு வந்தது இல்லையா? என்ன பயங்கரமான நோய்கள்! மனிதன் தேவனை புறக்கணித்து விட்டு அவன் தன்னுடைய கரத்தின் கிரியைகளை அவன் வணங்க ஆரம்பித்ததுதான் இதனுடைய அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே தேவ கோபமானது வெளிப்படுத்தப்படுகிறது. மனிதனுடைய செயல்கள் எப்படி மாறிவிடுகின்றன என்பதை பற்றி தான் 29ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் அங்கே சொல்கிறது. ஒரு பெரிய பட்டியலையே கொடுத்துருக்குது. 23 வகையான பாவங்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாவங்களை அதை படித்து பார்த்தாலே என்ன செயல்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 29ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகிஞ்சருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்பேற்பட்டவர்களுடைய பண்பு இதுதான். இந்த வாசிக்கப்பட்ட பண்புகளே உங்களிடத்தில் எந்த பண்புகள் காணப்படுகின்றனவா? கடைசியில் வந்திருக்கு சில பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். நீ பார்க்குறதுல பரவலாக பெற்றோருக்கு கீழ்ப்படியாத நிலையை பார்க்குறோம். பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்ல.
காரணம் என்ன? தேவனால் கைவிடப்பட்ட நிலை தான். பெற்றோர் தெய்வத்தை அறிந்து கொள்ளல முதல்ல. அப்படியானதால் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும் இல்லையா? பெற்றோர் தேவனை புறக்கணித்து விட்டார்கள், அவரை மையப்படுத்தலை, அவரை ஸ்தோத்திரிக்கலை. அப்போ பிள்ளைகள் எப்படி தேவனை அறிந்து கொள்ளும்? பிள்ளைகள் எப்படி உங்களுக்கு கீழ்ப்படியும்? கீழ்ப்படியாதே இல்லையா? நீங்கள் தேவனை அறிந்திருந்தால் உங்கள் பிள்ளைகளும் தேவனை அறிந்து கொள்ள நீங்கள் வழிநடத்தியிருப்பீர்கள். ஆகவே இன்றைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவில்லை என்றால் நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போய்விட்டீர்கள், தேவனை புறக்கணித்து விட்டீர்கள், உங்களுக்கு ஒரு சுய ஒரு வழிபாட்டை தெரிந்து கொண்டீர்கள். இதுதான் காரணம். இன்றைக்கி பார்க்குற உலகத்தில் பார்க்கக்கூடிய அத்தனை பாவங்களுடைய ஒரு பகுதி எங்கே நாம் பார்க்கணும் இல்லையா? புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், பின்னால் பேக் பைட்டிங், பின்னால் பேசுகிறது, முன்னால் புகழ்ச்சியாக பேசுகிறது, பின்னால் வைக்கிறது இல்லையா? நம்பிக்கை துரோகம் பண்ணுறது. இந்த பட்டியலை ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ரொம்ப ஒன்றும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகலவித அநியாயம்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறார். சகலவித அநியாயத்தினால, வேசித்தனத்தினால, துரோகத்தினாலும் இல்லையா? இன்றைக்கி நம்ம நம்பிக்கையை யாரையும் நம்ப முடியாது இல்லையா? நம்பிக்கை துரோகம் பெருகி வரக்கூடிய ஒரு காலம். ஆசையிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இது உண்மைதான் இல்லையா? யாரையுமே நம்ப முடியாது. தோற்றத்தில் அவர்களை பக்திமான் போல காணப்பட்டாலும் நம்பிக்கை துரோகிகளாக செயல்படுகிறதைத்தான் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. மனிதன் தேவனை அறிந்து கொள்ளாமல் அவன் தனக்கென்று இவைகளை அழியும் பொருட்களாகி இவைகளை உருவாக்கி அவன் தொழுது கொள்ள ஆரம்பிக்கும்போது இந்த விதமான பாவ செயல்களுக்கு அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டு வருகிறான். உங்களுடைய நிலைமை என்ன? இதில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. இதோடு விட்டுறதில் பாருங்க, இப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களுக்கு தெரியும். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், இந்த பட்டியலில் பார்த்தோம் இல்லையா? இதில் நீங்கள் எந்த இருக்குன்னு பார்த்துங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்பது தேவனுடைய நீதி. அது நீதியான தீர்ப்பு. பாவத்தின் சம்பளம் மரணம். இது தெரிஞ்சிட்டும் இது அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறார். இப்போ வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே செய்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தெரிந்தும் பாவத்திலே உறுதியாக நிலைத்திருந்து தேவனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடிய மனிதன் முடிவு என்ன? மரண தண்டனை தான். இதை அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறார். அவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வந்துருப்பாங்க இல்லையா? அவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம். இப்போ தப்பு செய்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிறது, இதான் நடக்குது இல்லையா? முடிவு பயங்கரம் இல்லையா? இந்த சொல்லப்பட்ட 29ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாவத்தின் பட்டியலில் நீங்கள் இடம் பெற்றிருக்கிறீங்களா? முடிவு என்ன? தேவன் மரண தண்டனை தயாராக வைத்திருக்கிறார். நீதியான தீர்ப்பு வெளிப்பட்டிருக்கிறது. இதை தெரிஞ்சிருந்து நீ துணிகரமாக இருப்பாயானால் உன்னை யார் காப்பாற்ற முடியும் இல்லையா? தேவ கோபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. தேவன் அன்பாக உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த நேரத்தில் ஆகிலும் நீங்கள் மனம் திரும்பி உங்களை உருவாக்கிய உங்களுடைய தெய்வத்தினிடம் வரமாட்டீர்களா? அவரை சொந்தமாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? உங்களுக்காக தன்னையே பலி கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசி ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளையாக மாறும் பொழுது பரலோக பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எச்சரிப்பின் வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்தியை கேட்ட ஒருவரோடு தொடர்ந்து பேசும். யார் யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று நீர் அறிகிறாண்டவர். அவர்களுடைய காரியங்களை அவர்களுக்கு உணர்த்தும், பாவத்தை உணர்த்தி காட்டும். மனம் திரும்ப சிருஷ்டிகராகிய உம்மை கண்டுகொள்ள, தேவாதி தேவனாகிய உம்மண்டை வந்து சரண் புக உதவி செய்தார். மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ள உதவி செய்தார். பாவம் போக்கி கழுவப்பட உதவி செய்தார். வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உதவி செய்தார். ஆண்டவரை, செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் தொடர்ந்து பேசும். ஆசீர்வதி. உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.